வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட இந்த ஆட்சென்ஸ் சீரிஸில் இனிஷியலாக நம்ம ஆட்சென்ஸ் பற்றின இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். அப்புறம் அதுக்கு அடுத்த செஷனில் ஒரு ஆட்சென்ஸ் லேஅவுட், அதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை பிளாகர் வெப்சைட்டோ எப்படி வந்து ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது, எந்த மாதிரி தீம் செலக்ட் பண்ணலான்றதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி செஷனில் ஆட்சென்ஸுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா சில கைட்லைன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. எஸ்பெஷலி நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஆட்சென்ஸ் அப்ரூவல் கிடைச்சிடாது. அதுக்கு சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வந்து ஆட்சென்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும். ஸ்லோவாக லோட் ஆச்சுன்னா அதுவும் ஒரு இஷ்யூவாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டாவது, உங்களோட கண்டென்ட் வந்து ஏஐ வழியாக வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் ஏஐ வழியாக ஜென்ரேட் பண்ண கண்டென்ட்டுக்கும் அப்ரூவல் கொடுக்குறான். பட் ஆஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிசஸாக ஹியூமன் ரிட்டன் நாமளே எழுதின கண்டென்ட்டாக இருந்தால் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதே போல் சென்சிட்டிவ் கண்டென்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி ட்ரக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான பிளாக்ஸ் வந்து நீங்கள் எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெனு ஐட்டம்ஸ், உங்களோட வெப்சைட் லேஅவுட் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கணும். அதில் மெனூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா பார்த்தீங்களா, அதாவது அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். ஒரு பேஜில் அது ஒர்க் ஆகிட்டு ஒரு பேஜில் அது ஒர்க் ஆகாமல் இருந்தாலும் அதுவும் வந்து இஷ்யூ ஆகிடும். அது இல்லாமல் உங்களோட ப்ரைவசி பாலிசி, கான்டாக்ட் அஸ் பேஜெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ப்ரைவசி பாலிசியில் நீங்கள் அவங்க யூசரோட டேட்டா, என்னென்ன டேட்டாலாம் யூஸ் பண்ண போகிறீங்க, யூசர் நேம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மொபைல் நம்பர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ரைவசி பாலிசி பேஜஸ் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெப்சைட் வந்து HTTPS வெப்சைட்டாக இருந்தால் ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும், செக்யூர்ட் சைட்டாக இருக்குன்றனால. ஸோ இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கு அப்ரூவல் கிடைக்கும். வாங்க இன்றைக்கி செஷனில் போய்ட்டு ப்ராக்டிக்கலாக இதை வந்து என்னோடய வெப்சைட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதுன்றது நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணதுனால ஹோஸ்டிங்கர் பேனலுக்குள்ளே போய்ட்டு உங்களோட வெப்சைட்டை செலக்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணலாம். இதனோட டீட்டெயில்டு ஸ்டெப்ஸ் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா என்னோடய வெப்சைட்டே முதல்ல ஸ்லோவாக தான் இருந்தது. அது சில சேஞ்சஸ் பண்ணி இமேஜ் சைஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நான் இந்த ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த டெஸ்ட்டை ரன் பண்ணியிருக்கேன். அனலைஸ் பண்ணி முடிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பார்த்தோம்னா என்னோடய வெப்சைட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக லோட் ஆகிருக்குன்றது ஒரு ரேட்டிங் படி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து அவுட் ஆஃப் 90, அதாவது அவுட் ஆஃப் 100க்கு 90 வந்து அவங்களோட ஸ்கோராக இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ க்ரீன் கலர் வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஓகே. நம்ம இது வந்து ஆட்சென்ஸ் அப்ரூவலுக்கு போகலாம். இந்த மாதிரி ஸ்பீடாக இருக்கும்போது பாருங்கள், லார்ஜஸ்ட் கண்டென்ட் ஃபுல் பெயிண்ட் வந்து 1.8 செகண்ட்ஸில் லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ என்னோடய வெப்சைட்டை வந்து எப்படி வந்து இந்த லேஅவுட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுற ஸ்டெப்ஸை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் டோட்டலாக என்னோடய லேஅவுட்டு. போன செஷன் பார்த்துருவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். பாட்டம் ஹெட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சைட் பார் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சோஷியல் மீடியா ஐகான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி பண்ணன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுதான் என்னோடய டோட்டல் லேஅவுட்டு. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணன்றதை ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் வந்து சைட் பார் சொல்லுவாங்க. அந்த ஃபைண்ட் மீ ஆன் கொடுத்துட்டு 3 சோஷியல் மீடியா ஐகான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். ஏன்னா இது எல்லா பேஜஸ்லேயும் வரும், எல்லா போஸ்ட்லேயும் வரும், எல்லா பேஜஸ்லேயும் வரும். கீழே வந்து அப்படியே வந்து இங்கே தான் வந்து நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணுவோம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. கீழே பாருங்கள், இதுதான் வந்து ஃபூட்டர். இந்த ஃபூட்டரில் அபவுட், கான்டாக்ட் அஸ், ப்ரைவசி பாலிசி இருக்குது பார்த்தீங்களா? இது 3மே இருந்தாகணும். இது இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த லிங்க்ஸ் இல்லைன்னா அவங்க மோஸ்ட்லி அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. இதை வச்சு தான் அவங்க உங்களோட ஐடென்டிட்டி வந்து தெரிஞ்சுப்பாங்க. உங்களோட ப்ரைவசி பாலிசி, கான்டாக்ட் அஸ் டீட்டெயில்ஸு. இந்த ப்ரைவசி பாலிசி, கான்டாக்ட் அஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ப்ரைவசி பாலிசி வந்து ஒரு ஜென்ரிக் இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். அந்த கண்டென்ட் எடுத்து உங்களோட வெப்சைட் நேம் கொடுத்து அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி, இல்லை என்னென்ன டேட்டா நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் வாங்குறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணி இந்த ப்ரைவசி பாலிசி பேஜை முடிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெனூஸ், இந்த ஹோம், சர்ச் மார்க்கெட்டிங், அப்புறம் சோஷியல் மீடியா, கண்டென்ட் மார்க்கெட்டிங், லோக்கல் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, இந்த மெனூஸ் வந்து ப்ரோக்கன் ஆகாமல் இருக்கணும். இது வந்து ப்ராப்பராக இருக்கணும். இந்த மெனூஸ் இருந்தால் தான் வந்து அவன் அப்ரூவலே கொடுப்பான். ஓகேங்களா? இதெல்லாம் நான் எப்படி பண்ணன்றதை என்னோடய வெப்சைட்டில் வேர்ட்பிரஸ் அட்மின் டேஷ்போர்டில் போய் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க நம்ம டேரெக்டாக போய் நம்மளோட வேர்ட்பிரஸ் அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய வேர்ட்பிரஸ் அட்மின் டேஷ்போர்டுக்குள்ளே போய் என்னோடய யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதும் எப்போவுமே வந்து நம்மளோட தீமை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், இல்லை அப்டேட் பண்ண போகிறோம்னா அப்பியரன்ஸ், கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வழியாக தான் நீங்கள் பண்ணணும். நேராக நீங்கள் அப்பியரன்ஸ் வந்துடுங்க.
கஸ்டமைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இந்த தீமை கஸ்டமைஸ் பண்ணுற அந்த பேஜுக்குள்ளே வந்து டேரெக்டாக போய்டும் உங்களோட கரண்ட் தீமுக்கு. இப்போ இந்த தீமுக்குள்ளே போனதும் இந்த ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ண வந்து உங்களோட சைட் ஐடென்டிட்டி. அதில் வந்து உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட அந்த மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோரம்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இதில் தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்களே வந்து மேனுவலாக செக் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குளோபல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் சோஷியல் ஐகான்ஸ் வாங்க. இந்த சோஷியல் ஐகான்ஸ்ன்ற இந்த லிங்க் வழியாக தான் என்னோடய சோஷியல் ஐகான்ஸை நான் வந்து அப்டேட் பண்ணேன். இப்போ நான் பார்த்தீங்களா அந்த 3 சோஷியல் ஐகான்ஸ் இருக்கும். நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். ஸோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டேன். மீதியெல்லாம் ஹைட் பண்ணிக்கிட்டேன். ஹைட் பண்ணுறதுனா அந்த கண்ணு மாதிரி இருக்குங்களா, அந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் யூஆர்எல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் யூஆர்எல், இன்ஸ்டாகிராம் யூஆர்எல், அப்புறம் யூடியூப் யூஆர்எல். இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூசர்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களோட சேனலுக்கு வந்து அது போய்டும். ஸோ இந்த வழியாக வந்து நீங்கள் சோஷியல் ஐகான்ஸை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த சோஷியல் ஐகான் தான் எல்லா பேஜ்லேயும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு இடத்துல அப்டேட் பண்ணிட்டாலே போதும். அடுத்து இந்த சைட் பார் ஆப்ஷன்ஸ்னு வாங்க. இந்த சைட் பார் ஆப்ஷன்ஸை வச்சு தான் வந்து உங்கள் லே அவுட் வந்து எப்படி வந்து எந்தெந்த சைட் பார்ஸ் வரணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்களா, இதுதான் வந்து என்னோடய பேஜ். இது வந்து எடிட்டர் லே அவுட் பேஜ். நான் வந்து உங்களுக்கு வந்து எட்ஜில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போய் ஓப்பன் பண்ண ப்ரௌசரில் போய் செப்பரேட்டாக உங்களுக்கு லே அவுட்டை காட்டுறேன். அதாவது உங்களுக்கு வந்து எத்தனை சைட் பார்ஸ் இருக்கணும், 2 சைட் பார் இருக்கணுமா, இல்லை சிங்கிள் சைட் பார் இருக்கணுமா, அதாவது வந்து உங்களை போஸ்ட் போடுறீங்களா அந்த பேஜ் வந்து எத்தனை சைட் பார் இருக்கணும், அதில் உங்களோட பேஜஸ் இருக்கு இல்லையா, கான்டாக்டஸ் பேஜ், அபவுட்டஸ் பேஜ், அதில் எத்தனை சைட் பார் வரணுன்றதை டிசைட் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ் தான். இதுதான் என்னோடய லே அவுட் டோட்டலாக. இப்போ பாருங்கள், நான் வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் வந்து என்னோடய செட்டிங்ஸில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் சைட் பார் லேஅவுட்ஸ்ன்றது நீங்கள் எந்த லேஅவுட் செலக்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி வரும். மேலே ஹெட்டர், கீழே 2 சைட் பார். ஆர்ச்சிவ் சைட் பார் லேஅவுட்ஸ்ன்றது அடுத்தடுத்த பேஜஸ், ஆர்ச்சிவ் பேஜஸ் எல்லாம். போஸ்ட் சைட் பார் லேஅவுட்ஸ்ன்றது நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்களா அதனோட சைட் பார் லேஅவுட். பேஜ் சைட் பார்ன்றது இந்த கான்டாக்டஸ், அபவுட்டஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சிலதுக்குலாம் சிங்கிள் பார் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சிலதுக்குலாம் டபுள் பார் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது கண்டென்ட் பேஜ், அதாவது என்னோடய போஸ்ட் பேஜ். இதில் பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு சைட் பார் மட்டும் தான் வந்திருக்கு அந்த லேஅவுட் போல். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லேஅவுட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்களே வந்து செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களோட லேஅவுட் சேஞ்ச் ஆகும். அதே போல் பாருங்கள், இப்போ பேஜஸ் லேஅவுட்டும் பாருங்கள். இப்போ கான்டாக்டஸ் பேஜ் கிளிக் பண்ணுறேன், அதுக்கும் நான் வந்து சிங்கிள் பார் லேஅவுட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், சிங்கிள் சைட் பார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வருது. இப்போ இந்த சிங்கிள் பார் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து சைட் பார் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இந்த சைட் பாரில் நீங்கள் எதாவது ஆட் பண்ணால் இதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த கண்டென்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சோஷியல் மீடியா ஐகான்ஸ் எப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னா, சோஷியல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் நியூஸ் பேப்பர் சோஷியல் ஐகான்ஸ் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைண்ட் மீ ஆன்ற இந்த இது வந்துடும். அதே போல் இந்த கேட்டகரிஸ் எப்படி நான் செலக்ட் பண்ணேன்னா அதே போல் தான். நீங்கள் போய்ட்டு கேட்டகரின்னு பண்ணிங்கன்னா கேட்டகரி லிஸ்ட் வரும். நீங்கள் அந்த மாதிரி வந்து கேட்டகரி லிஸ்ட்டை வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக என்னென்ன இதில் கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த சைட் பாரில் எடுத்து வர முடியும். பட் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஆட்சென்ஸ் கோடு வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை. அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிளாக்கில் போய்ட்டு ஏதோ ஒரு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் HTMLனு டைப் பண்ணிங்கன்னா ஆட்சென்ஸ் வந்து HTML கோடாக தான் வந்து கூகுள் தருவோம். அதனால் வந்து அந்த HTMLன்றதை டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளாக் வரும். அந்த பிளாக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து HTMLனு வந்துடும். அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவ் ஆகி நம்மளுக்கு கோடு கொடுத்த பிறகு அந்த கோடை எடுத்து இதில் அப்டேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் ஆட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து நம்ம கூகுள் ஆட்சென்ஸ் வந்து பேஜஸில் இது இந்த சைட் பாரில் இல்லை, நீங்கள் எந்த சைட் பாரில் வேணாலும் ஆட் பண்ணலாம், எங்கே வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அது டீட்டெயில்டாக நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். எந்தெந்த பேஜஸில் ஆட் பண்ண முடியும், எந்தெந்த போஸ்ட்டில் ஆட் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் HTML கோடு எடுத்துகிட்டு ரைட் HTML இருக்குது, அந்த HTML வந்து நீங்கள் உங்களோட பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா கூட தெரியும், ஒரு எம்டி பார் ஒன்று இருக்குது பாருங்கள். பேஜில் வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு அந்த எம்டி பாரை பாருங்கள். இந்த எம்டி பாரில் தான் வந்து அந்த HTML லேஅவுட் வந்து வரும் உங்களுக்கு. அதாவது கூகுள் ஆட்சென்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கூகுள் ஆட்சென்ஸை ஆட் பண்ணோம். அப்புறம் வந்து ஃபூட்டர் செக்ஷன்ஸ்க்கு வந்துடும். இப்போ இந்த ஃபூட்டர் செக்ஷன் எப்படி பண்ணோம்னா, இப்போ மேனேஜ் ஃபூட்டர் விட்ஜெட் 1ன்னு இருக்குது இல்லையா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஃபூட்டர் செக்ஷன் கீழே வந்தீங்கன்னா 2 இது ஆட் பண்ணியிருக்கேன். சைட் லிங்க்ஸும் என்னோட அடுத்த நேவிகேஷன் லிங்க்ஸும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அது. நீங்கள் லேஅவுட்டில் என்னோடய ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். இதை பாருங்கள், சைட் லிங்க்ஸ் இன்னும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபூட்டர் லேஅவுட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து என்னோடய மெனுஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் வந்து
ஃபூட்டர் காலம் 1 காலம் 2ன்னு இருக்குது. நீங்கள் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல அதுதான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நான் எனக்கு தேவையானதை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல செலக்ட் பண்ணி சைட் லிங்க்ஸ் ஆட் பண்ணுறதால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதே போல் இங்கேயும் நீங்கள் கஸ்டம் HTML ஆட் பண்ணி இங்கேயும் வந்து நீங்களோட ஆட் காட்டுறதா இருந்தாலும் நீங்கள் காட்டலாம். மெனூஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து மெனூஸும் சைட் லிங்க்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே போல் நீங்கள் என்னென்ன வேணுமோ உங்களோட ஃபூட்டரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பேஜில் இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் பேஜ் செக்ஷன் வழியாக வந்து உங்களோட லே அவுட்டில் வந்து எந்தெந்த டேட்டா வந்து காட்டலாம், எந்தெந்த டேட்டா வந்து காட்ட வேணாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட லே அவுட். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக லெஃப்ட் கண்டென்ட், ரைட் சைட் பார், இந்த மாதிரி நிறைய பார்ஸ் இருக்குது. இது டோட்டலாக ஒரு எலமெண்ட்டாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எது வந்து உங்களுக்கு காட்டணும், எது வந்து காட்டக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், என்னோட எட்ஜ் லே அவுட்டில் போய்ட்டு, அதாவது மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போய்ட்டு ப்ரௌசரில் போய்ட்டு ஒரே ஒரு லே அவுட்டில் ஒரு சின்ன சேஞ்சை பண்ணி காட்டுறேன். எதை டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும், எதை டிஸ்பிளே பண்ண வைக்க முடியாதுன்றது நீங்கள் உங்களோட ஜஸ்ட் செட்டிங் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர் போஸ்ட்னு இருக்குங்களா, கீழே வாங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட் போஸ்ட் ஆர்டிக்கல் கார்னர் இருக்குது இல்லையா, இதை வந்து நாம் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்காமல் ஹைட் பண்ணவும் முடியும். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட செட்டிங்ஸ்க்கு போய்டுங்க டேரெக்டாக. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த லேஅவுட்டை பார்த்துக்கோங்க, லேட்டஸ்ட் போஸ்ட் அண்ட் ஆர்டிக்கல் கார்னர் இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து இதில் போய் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வந்து ஹைட் பண்ணோன்னா ஹைட் பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் கண்டென்ட் ரைட் சைட் பார் அது ஆக்சுவலாக, ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டென்ட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் பார் இருக்குது. அதனால் அதை ஜஸ்ட்டு ஹைட் பண்ணிட்டேன். ஹைட் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நம்ம அந்த இது இருக்கான்ட்டு. இப்போ பாருங்கள், அந்த ஃபியூச்சர் போஸ்ட்டுக்கு கீழே அந்த ஆர்டிகல்ஸே போயிடுச்சு. ஃபியூச்சர் போஸ்ட் இருக்குது, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. பாருங்கள், அந்த ஆர்டிக்கலே போயிடுச்சு. ஆர்டிக்கல் செக்ஷனும் அந்த லேட்டஸ்ட் போஸ்ட் செக்ஷனும் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி எனேபிள் பண்ணுறதுனால எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட செக்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் திருப்பி எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். திருப்பி அந்த கண்டென்ட் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கண்டென்ட் வந்து திருப்பி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட லே அவுட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செஷனில் ஆட்சன்ஸ் அப்ரூவல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் என்னென்னன்றதை நான் இன்றைக்கி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை ப்ராக்டிக்கலாகவும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். என்னோடய வெப்சைட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்றதை. நானும் உங்களை மாதிரி தான். இப்போ நானும் வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு போக போகிறேன். இதை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் தான் தெரியும். நாமளே வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டா உடனே அப்ரூவல் கிடைச்சிடும் கிடையாது. பட் 99% அப்ரூவல் கிடைக்குன்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அப்ரூவலுக்கு போகிறோம். அதை தாண்டி ஆட்சன்ஸில் பாலிசிஸும் இருக்குது. அவங்க இதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுப்பாங்க. அந்த சேஞ்சஸை நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த ரவுண்டில் வந்து அப்ரூவல் கொடுத்துருவோம். ஸோ நான் உங்களை மாதிரி தான் நானும் என்னோடய வெப்சைட்ஸ் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறேன். நம்மளோட அடுத்த செஷனில் வரும்போது என்னோடய ஆட்சன்ஸ் அப்ரூவல் என்ன ஆச்சு, அதில் அப்ரூவல் ஆகிடுச்சா, இல்லை அதில் ஏதாவது கரெக்ஷன் கொடுத்தாங்களான்ற டீட்டெயில்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.